நம்ம வந்து இப்போ வந்து சாதாரண லௌகீக லைஃப்பில் பார்த்தா இதை கரெக்டாக மாதிரி கொண்டு கஷ்டத்தை அனுபவிக்க கூட ஆனால் சுத்தத்தை அனுபவிக்கலாம். அதனால் ஒன்றும் கெடுதல் இல்லை, அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோன்றது நமக்கு. ஆனால் இப்போ பகவான் என்ன பண்ணியிருக்கான், இப்போது வேதாந்த தத்துவம் தெரிஞ்சிருக்கான். வேதாந்த தத்துவம் தெரிஞ்சினா வேதாந்தத்தினுடைய முடிவை என்ன, நமக்கு எதுக்காக இதெல்லாம் உபதேசம் பண்ணுறான் அப்படின்னா, நாம் வந்து பகவான்கிட்ட போய் சேரும், மோட்சத்துக்கு போய் சேரும். மோட்சத்துக்கு போய் சேர்ந்தாதான் இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் திரும்பி திரும்பி பிறந்து உடல் இருக்கேன் இது இருக்காது. இது இல்லாமல் இருக்கணும்னா நம்ம மோட்சத்துக்கு போகணும், பகவானுடைய திருவடியை சரணாகதி பண்ணி அங்கே போய் சேரணும். அதுதான் வந்து பகவத்கீதையுடைய நோக்கம். பகவான் உபதேசம் பண்ணுறதுடைய நோக்கம் என்னென்னா, பிறவியே இல்லாமல் பண்ணிட்டு நீ வந்து அங்கே வந்து சேரணும். எங்கே வந்து சேர்ந்துட்டோன்னா பிறவியே கிடையாது. நீ இப்போ திருப்பி திருப்பி மொழியிலேயே உழந்து இருந்தோம்னா இந்த மோட்சத்துக்கு வந்து சேர முடியாது. ஸோ அதனால் இதுலேருந்து விடுதலையாகி வரணும். அப்கோர்ஸ் அது ஒரு நாளில் 2 நாளில் ஒரு ஜென்மானம் 2 ஜென்மானம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அது எப்போ பகவானாம் ஜென்மானம் பின்னாடி அவனே பகவானே சொல்ல போகிறான். அதனால் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து, ஆனால் எல்லா ஜென்மத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த பகவானோட போய் சேரணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த முயற்சியை பண்ணுறதுக்கு தான் இருக்கிற ஜென்மாக்கள் நம்ம கொடுக்கலாம் சுவாமி. அந்த முயற்சியை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது இப்போ நீ வந்து சுகத்தை அனுபவிச்சுன்னா, சுகத்தை அனுபவிச்சா அதுக்கு தடங்கலாக இருக்குது, அந்த முயற்சி ஒரு தடங்கலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி அது சுகத்தை அனுபவிச்சா எப்படி வந்து நம்ம தடங்கலாகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க ஒரு இடத்துல. பக்கத்துலேயே ஒருத்தர் தாடி நிச்சயமாக கண்ணு மொழியில் உட்காந்துருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு நல்ல ஞானியர். ஆனால் பார்க்கறதுக்கு தெரியாது, சாதாரணக்கார மாதிரி உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். ஞானிகள்லாம் வெளியில் காட்டிக்க மாட்டான், உண்மையான ஞானிகள்லாம் வெளியில் காட்டிக்க மாட்டான். இது ஒரு பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்காரு. இன்னும் இங்கே இந்த பக்கத்தில் ஒரு சாதாரண நம்மள மாதிரி சாதாரண ஆள் வந்து உட்காந்து ஒரு ஆள் வந்தான். அவன் வந்து அவனுக்கு என்ன இன்னைக்கு பர்த்டேவோ ஏதோ விசேஷம். அவன் என்ன பண்ணுறான், நிறைய லட்டெல்லாம் வந்து சுவாமிக்கு நெருங்கிய பண்ணு அங்கே இருக்கிற வாழ்கள்லாம் கொடுத்துட்டே வந்து அந்த சாமியார் இருக்கார், இந்த ஞானி, அவர்கிட்ட கொடுத்தான். அதை வாயில் போட்டுட்டார், சாப்பிட்டார். ஆனால் மொழி திருப்பி கேரத்தில் அழுத்துட்டார். அவர் பாட்டு இவரும் வந்துட்டான். அடுத்து நம்மள மாதிரி ஒரு இருக்கான், நம்பால் இருக்கான், அவன்கிட்ட கொடுத்தார். அவன் வாங்கிட்டான், சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு அவனை கேட்டான், இன்னைக்கு என்ன விஷயம், ஏன் லட்டு கொடுத்தாரு, இன்றைக்கி எனக்கு இதை பிறந்த நாள் இதை சொன்னாங்க, அந்த விஷயங்களை சொன்னான். சூப்பராக இருந்தது லட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி லட்டு என் லைஃப்லேயே சாப்பிட்டு இந்த கடையில் வாங்கினேன், என்ன வேலை அது இதுன்னு என்னென்னோ பேசினா அவன்கிட்ட. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் இத்தனையும் பேசினான்னா அவனுக்கு 2வது லட்டு வரும், அதுக்காக தான் இத்தனையும் பேசினான். ஆமாம், நல்லா பேசிட்டு அவன் டிக்கெட் பண்ணிவிட்டு கிளம்புறது இன்னொரு லட்டு கொடுக்க முடியுமா கேட்டான். இவன் தான் இவ்வளோ பேசி அவனை சந்தோஷம் பிடிச்சிருக்கானே, அதனால் நம்ம தாராளமாக சார் கொடுத்துட்டு தான் சார் வாங்கி வந்திருக்காங்கண்ணே, சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு லட்டை கொடுத்துட்டு போயிட்டோம். இன்னொரு 6 மணி நேரம் சாப்பிட்டோம். இப்போது இவன் பகவான் என்ன சொல்லலாம், நீ அந்த லட்டு சாப்பிட்டியே அந்த சுகத்தை நீ அனுபவிக்கக்கூடாதுங்கிறான். ஆனால் இவன் நம்மள மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு தடவைக்கு 2 தடவையாக அந்த சுகத்தை அனுபவிக்கிறது. இப்போ ஏன் பகவான் சாப்பிட வேண்டாம், அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம் சொல்லுறேன். இந்த ஞானியும் சாப்பிட்டான், இவனும் சாப்பிட்டான். இப்போ ஞானி சாப்பிட்றதுக்கும் இந்த அஞ்ஞானி சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஞானி வந்து அந்த கர்மாவை பண்ணினான். எந்த கர்மாவை பண்ணான், சாப்பிட்றதுங்கிற கர்மா, அந்த கர்மாவை பண்ணினான், அவ்வளோதான். மற்றபடி அவனுக்கு அதில் எந்த இச்சையும் கிடையாது. அவன் கொடுத்தவனுக்கு யாருன்னு தெரியாது. அந்த லட்டு அது லட்டாக வச்சு பார்க்க கூட அவன் உணர மாட்டான். அவனை பொறுத்தவரை அவன் கொடுத்தா மேலே கொடுத்தா உள்ள கொடுத்து வச்சு. ஸோ அதனால் அவனுக்கு எந்த விதமான எஃபெக்டும் கிடையாது. அந்த எந்த விதமான டிரான்சாக்ஷனும் அவன் பண்ணவே இல்லை. கொடுத்தா வாயில் பண்ணால் பிள்ளை முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த எவன் கொடுத்தாரோ அவனுக்கும் இந்த ஞானிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் நம்பால் வாங்கினானே அடுத்த நிமிஷமே என்னாச்சு, அந்த டேஸ்ட்டை அவன் என்ஜாய் பண்ணதுனால அந்த ஆட்டில் சம்பந்தம் வச்சுட்டான். தேங்க்ஸ் சொன்னான், நீ கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொன்னான். அவன் திருப்பி தேங்க்ஸ் சொன்னான். இவன் எந்த கடையில் வாங்கினேன் இது அதெல்லாம் கேட்டான். ஸோ அவனோட ஒரு தொடர்பு. இப்போ அந்த அவன் யாரோ
இத்தனை நாள் வரைக்கும் அவன் யாரோ ஏதோ வந்தான் கொடுத்தான் போனான்னு இருந்தால் பரவாயில்ல. அவன் கொடுத்தான், அவன் சாப்பிட்டான், பேசினான், அவனுக்கு முன்னுக்கும் ஒரு தொடர்பு உண்டாயிடுச்சு. அவனுக்கு முன்னுக்கும் ஒரு தொடர்பு உண்டாயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும், இதை கழிக்கிறதுக்கு இவன் அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு ஜென்மாவில் என்னைக்கோ ஒரு நாளைக்கு இவன் அவனுக்கு 2 கொடுத்தானோ, அவன் சாப்பிட்டானோ, சந்தோஷப்பட்டானோ, திருப்பி அவன் தேங்க்ஸ் சொன்னா வச்சுக்குவான், திருப்பி இவன் கொடுத்தானோ, இப்படியே டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்க வேண்டியது. எங்கே பெருமை முடியும்? ஒரு சாதாரண லட்டு எவனோ இங்கேயோ கொடுத்ததுக்கு சாப்பிட்றதுக்கே எத்தனை ஜென்மா இதனால் ஏற்படும்னே தெரியல. புரியுதுங்களா? எத்தனை ஜென்மா இந்த லட்டு டிரான்சாக்ஷனால எத்தனை ஜென்மா ஏற்படும்னே தெரியல. அப்புறம் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், எவ்வளோ பேற்ற பேசுவோம், எவ்வளோ பேற்ற ஒருத்தர் வெறுக்கிறோம், ஒருத்தர் விரும்புகிறோம், ஒருத்தரை இது பண்ணுறோம், இங்கே பொறாமப்படுறோம், இல்லை ஒருத்தர் வாழ்த்துறோம், மாற்றி 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 நடந்துகிட்டே இருக்கிற டிரான்சாக்ஷன். ஸோ இதை திருச்சி கல்யாணம் சொல்ல ஒரு முறையை ரொம்ப தமாஷா நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இந்த மாதிரி கர்மா கண்டினியூ ஆகுதுங்கிறதுக்கு தமாஷா ஒரு சொல்லுவார். என்னென்னா ஒருத்தர் என்ன பண்ணினா ஒரு ஆட்டை ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கினான். கடன் வாங்கி ஒரு 10 நாளில் காலி ஆகிட்டான், செத்து போயிட்டான் அவன். இப்போ என்ன இருக்குது, இப்போ அந்த டிரான்சாக்ஷன் பெண்டிங் நிற்கிறது. அப்படியே கொடுத்தா அவன் வாங்கிட்டான், திருப்பி கொடுத்ததானே டிரான்சாக்ஷன் முடிஞ்சது இருக்கும், ஒன்று சம்மந்தம் இல்லை. ஆனால் இப்போ என்ன இருக்குது, இப்போ அவன்கிட்ட வாங்கிட்டான் கொடுத்தாங்க, அவன் வாங்கினவன் சும்மா கொடுத்தானே என்ன பண்ணுவான், அடுத்த பிரிவில் இவன்கிட்ட வாங்குவான். அது ஒரு சமாளிச்சு சொல்லுவார். அவன் இவனுக்கு மாப்பிள்ளையாக உண்மை மாப்பிள்ளையாக இருந்தானா வாங்கிட்டு இல்லையா, அதனால் அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மாவில் மாப்பிள்ளையாக வந்து அந்த 10 வருஷத்தை சோசல் பண்ணிடுவான். இவன் இதே சப்போஸ் 50 லட்சம் கொடுத்தோம்னானா பாதுகாரியாகவே வந்துடுவான் அப்படின்னு அவன் கலெக்ஷன் பண்ணுறது நிறைய. அதனால் அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறாரு, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா அது ஜென்ம ஜென்ம ஜென்மமாக தொடர்பு வரும். இது ஒன்று. இன்னொன்று இதில் சூட்சமான அர்த்தம் இது மாதிரி. இப்போ என்ன பண்ணால் அந்த லட்டு ஒரு ஜட வஸ்து. இந்த நாக்கு இருக்கு, இந்த சரீரம் நாக்கு இதெல்லாமே ஜட வஸ்து தான். ஏதோ பிராணம் இருக்கிறதுனால மூமெண்ட் இருக்குது, அதனால் இன்னும் ஒரு கேட்குற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இதுவும் ஜட வஸ்து தான். இதுலேருந்து வெளியில் பிராணம் பண்ணினா இதுவும் ஜடம்னு தெரிஞ்சு போகுது. அதனால் இதுவும் ஒரு ஜட வஸ்து தான். ஸோ இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த நாக்கில் இருக்கிற அந்த பட்ஸ் இருக்குது, இந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. அதில் தான் நம்ம இந்த ஸ்வீட்டை கொண்டு போய் வச்சோம்னா இது ஸ்வீட்டுங்கிறது. அதிலே கொஞ்சம் நகர்த்தி வச்சோம்னா கசப்பு தெரியும், இன்னொரு இடத்துல வச்சோம்னா காரம் தெரியும். இந்த நாக்குக்குள்ளே இருக்கிறோம், இந்த 1.5 இன்ச்சு நாக்குக்குள்ளே சுவாமி இத்தனையும் வச்சுருக்காம இருக்கும். ஒரு ஸ்வீட் அது கசப்பை வைக்கிற இடத்துல ஸ்வீட்டை வச்சோம்னா தெரியாது. நமக்கு ஜென்ரலாக நல்லா அப்படியே சாப்பிட்றோமோ அதெல்லாம் தெரியறதில்லை. ஆனால் நுணுக்கமாக அந்த கொண்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல ஸ்வீட் பட்ஸில் ஒரு ஸ்வீட் பட்டாதான் ஸ்வீட்டஸ் தெரியும். அது கொஞ்சம் நகர்ந்ததுனா கூட ஸ்வீட்டஸ் தெரியாது. இந்த நாக்கிலேயே கொஞ்சம் நகர்ந்ததுனா கூட ஸ்வீட்டஸ் தெரியாது. அதுனா அது கசப்பை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்கிற இந்த நாக்கு நம்மளை என்னமா பாடுபடுத்த விடுவார். அதனால தான் யாகாவாராயினும் நாகாக்க ஆவாக்கா சோகாக்க சொல்லிழக்கப்பட்டுனார் சொல்லுவார். ஏன்னா இந்த நாக்கு அவ்வளவு நாக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்று இப்போ சொன்ன போல ஆகாரம். அதனால தான் நம்ம சம்பிரதாயங்கள் நிறைய ஆகார நிர்ணயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய ஒருத்தங்கள்லாம் இருக்கணும், இந்த இதுவும் சாப்பிடணும், இதுவும் சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்தில் சாப்பிடணும், இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது, ஏகாட்சி வருஷம் அப்படி இப்படி நிறைய கொடுத்துருக்கான். எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஜிக்வா சப்பரம் விடணும். ஏன்னா மரண காலத்தில் கூட அது விடாது. மரண காலத்தில் கூட பாக்கி சப்பரம்லாம் போய்டும் உடம்புல. தெம்பேற்கால் எல்லா சப்பரமும் போய்டும். ஆனால் இந்த ஜிக்வா சப்பரம் இருக்கு வரும், அது வந்து விடாது. கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நாக்கு அவ்வளவு இத்தனை வருஷமாக ஒரு 80 வயசு இருக்கோம்னா 80 வருஷமாக அவ்வளோ பழக்கிருக்கும். அது விதவிதமாக இது ருச்சி கொடுத்து பழக்கிருக்கும். அதனால் அது தேசத்தில் விடாது அந்த ஜிக்வா சப்பரம். அது ஒன்று. ரெண்டாவது பேசுறது. இந்த பேசுறது கரெக்டாக இருக்கணும். அந்த நாக்குனால பேசணும் இல்லையா, அந்த நாக்கு அந்த பேச்சை சரியாக பேசணும். அதான் பதில் சொல்லுமா நாக்கு பார்த்து, நீ கண்ணாக்குனா நீ என்னையா பற்றி ஏதாவது பேசுற, அவன் என்ன சொல்றான் பல்ல தட்டிடுவேங்கிறான். அவன் என்ன பல்ல தட்டு
எவரால் நாக்கு அழுத்தம் சொல்கிறது இல்லை, பல்ல கட்டிடுதுன்னு தான் சொல்கிறாங்க எடுத்த உடனே. அதனால் வந்து ஒன்றால் எனக்கு தான் ஆபத்து, நீ ஜாகிரதையாக பேசு அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நாக்குனால வந்து இப்போ இந்த நாக்கில் நாம் இந்த டேஸ்ட்டை அனுபவித்து சாப்பிட்றதுனால என்னென்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க தெரியவா. அதாவது இந்த நாக்கு என்ன பண்ணுறோம், இந்த நம்ம சாப்பிட்ட லட்டு இது ஜட வஸ்து, நாக்கு ஜடம். இந்த நாக்குக்குள்ள இந்த ஜடம் இந்த லட்டு பட்ட உடனே ஆஹா சூப்பராக இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். என்ன புரிஞ்சுக்கணும், சாதாரணமாக வந்து ஒரு ஜடம் இன்னொரு ஜடம் சேர்ந்து மூணாவது ஜடம் உருவாகாது. இந்த ஜீவன் சேர்ந்தால் உருவாகும் இல்லையா. இப்போ ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி வாழை மரம் இருக்குது, அந்த வாழை மரத்துலேயும் இன்னொரு வாழை மரம் உருவாகும். ஏன்னா அதுக்கு பிராணம் இருக்குது. அதே போல் நாய் பன்னி விலங்குகள் எல்லாமே வந்து பறவைகள் எல்லாமே வந்து குட்டி போடும், மனுஷாலும் இனவருத்தி பண்ணுறான். ஸோ ரெண்டு ஜீவன் சேர்ந்தால் இன்னொரு ஜீவன் உருவாகும். ஆனால் ரெண்டு ஜடம் சேர்ந்து மூணாவது ஜடம் உருவாகும். இப்போ ரெண்டு மரம் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ மல்லாட்டுகள் ரெண்டு மரம் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. நாமளும் 100 வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அது ரெண்டு மலையும் சேர்ந்து ஒரு மூணாவது ஒன்றை உருவாக்கிக்கவும் இல்லை. எத்தனை பிரளயம் வரைக்கும் அந்த ரெண்டு மரம் அப்படியே தான் இருக்கும். ஜடம் ரெண்டு சேர்ந்து ஒரு ஜடம் உருவாக. ஆனால் இதில் பாருங்க, இந்த டிரான்சாக்ஷனில் இந்த லட்டு சாப்பிட்றதுங்கிற கர்மாவில் மூணாவது ஜடம் உருவாகும். இந்த ஜடம் மைசூர் பாக்குங்கிற ஜடமும் இல்லை, லட்டுங்கிற ஜடமும் நாக்குங்கிற ஜடத்தை பத்தவொன்னு இது பிரமாதமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றது பார்த்தால, அந்த ஒரு எண்ணம் ஒரு ஜடம், மூணாவது ஜடம் தோன்றுது. அந்த எண்ணங்களுடைய குவியல் தான் மனசு. இது என்ன பண்ணுறது, இந்த லட்டு இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறது, அந்த மனசுக்குள்ள இந்த எப்படி பேங்க்கில் வந்து இந்த வச்சுக்கோ அந்த லாக்கர்ஸ் சின்ன 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 சின்னதாக லாக்கர்ஸ் வச்சுருக்காங்க, அதை போல் இந்த மனசு வந்து ஏகப்பட்ட லாக்கர்ஸ் வச்சுருக்கு. இந்த லட்டு சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டை அந்த நினைப்பை கொண்டு போய் அந்த லாக்கருக்குள்ள ஒரு பாக்ஸில் போட்டுருது. இது அடுத்த தடவை நம்ம லட்டை பார்க்கும்போது அந்த பாக்ஸ் இருக்குது, அதோட விட்டு போயிடுறது. ஏதோ இந்த லட்டு சாப்பிட்டோம் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா விடலை, திருப்பி அடுத்த லட்டு பார்த்துட்டோம்னா ஆஹா அன்றைக்கி லட்டு சாப்பிட்டோமே பிரமாதமாக இருந்து இப்போ லட்டு இருக்கே. ஸோ அப்போ அந்த லட்டை சாப்பிடணும்னா அடுத்த வேட்கை வேணும். சப்போஸ் அவனுக்கு வந்து அந்த லட்டை வாங்கி சாப்பிட்ற ஒரு கெப்பாசிட்டி இல்லை, ஒரு ஏழையாக இருக்கன்னா அதை திருடி சாப்பிடலாமான்னு தோணும். ஸோ இந்த லட்டை சாப்பிட்டதை இந்த இன்பத்தை அனுபவிச்சது எவ்வளோ தூரம் கொண்டு போய் பிடிச்சு திருடலாமா அப்படிங்கிற அளவு கொண்டு போய் பிடிச்சவங்க. அதனால தான் சுவாமி சொல்கிறான், நீ இன்பத்தையும் அனுபவிக்காது. இன்பத்தை அனுபவிச்சனா என்ன ஆகும், இந்த பந்தம் அடுத்தவாளோட பந்தம், இந்த ஜடவஸ்துக்களோட பந்தம், ஏதோ ஜடத்தோடையோ ஜீவனோடையோ பந்தம் உனக்கு உருவாகும், புதுசாக உருவாங்க. அப்புறம் நீ எப்படி என்ன பிறவியெல்லாம் கழிச்சு எங்கே மோட்சத்துக்கு வருது. அந்த மோட்சத்துக்கு வருது பல சாதனங்கள் பின்னாடி சொல்லிட்டே வரலாம் சுவாமி. அதில் முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது என்னென்னா, இன்பத்தையும் துன்பத்தையும் ரெண்டத்தையுமே அனுபவிக்காதே. இப்போ அந்த ஞானி அதெல்லாம் பண்ணான். இந்த ஞானி லட்டு சாப்பிட்டானே அவனுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது, இதுதான் ஆயிரம்னா உள்ள பற்றி முடிஞ்சு போச்சு. ஸோ அவன் அந்த லட்டோட ருச்சியை அனுபவிக்காதவன் அவனுக்கு கர்ம பந்தம் இல்லை. ஆனால் அஞ்ஞானி சாதாரண ஒரு சாப்பிட்றதுங்கிற ஒரு சாதாரண விஷயத்திலேயே பந்தத்தை உண்டாக்கிடுவான். இதுதான் அஞ்ஞானம். அந்த லட்டை ருச்சிச்சு சாப்பிட்டனால இன்பத்தை அனுபவிக்க. அப்போ இப்போது ஒரு சாதாரண இந்த ஸ்வீட் சாப்பிட்ட இந்த இன்பமே நமக்கு வந்து பிறவிகளை கொடுக்கும்னா நம்ம எவ்வளவு கர்மாக்கள் பண்ணிட்டோம். க்ஷணத்துக்கு க்ஷணம் மனசனாலையும் கர்மா பண்ணிட்டு இருக்கும். கர்மானா ஏதோ கையால் காலால் பண்ணாத கர்மா இல்லை, மனுஷனால் பண்ணுறதும் கர்மா தான். ஏன்னா மனுஷனால் நினைக்கிறோம் இல்லையா, இதை பண்ணோம் அதை பண்ணோம் அது செஞ்சோம் நாமெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் மனசை பண்ணுற வேலை. இதனால் என்ன இருக்குது, இதெல்லாம் பிறவிக்கு வழி கொண்டு பல பிறவிகள் இருக்குது. அந்த போன தடவை நான் ஒரு சாங் கூட பாடினேன், நான் இயற்றினது அப்படின்னு சொல்லி, அதில் கூட அதுதான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து இதை போல் பிறவி கர்மாக்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். பழைய கர்மா பண்ணி
போகும்போதே புதிய கர்மா புகுந்துடுவது. ஏன்னா அந்த பழைய கர்மா நம்ம இச்சை இல்லாமல் பண்ணுறது, இச்சையோடு பண்ணுறோம், கர்மா இச்சையோடு பண்ணுறதுனால புது கர்மா புகுந்துடுறது, அது புது பிறவி எடுக்கிறதுக்கு வழிவகுது. அதனால தான் பகவான் இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி இந்த நம்ம ராக நட்சத்திரையோ இன்ப துன்பங்களையோ மனசை வச்சோம்னா அது பிறகு எடுக்கிறதுக்கு. இதில் இந்த புஸ்தகம் சுவாமி சித்தமானந்தருடைய புஸ்தகம், பழைய காலத்து புஸ்தகம். இதில் அவர் நிறைய விஷயங்கள் ஒட்டி கொடுத்துருக்கார். ஒரு ஸ்லோகத்துக்கு எடுத்துட்டாலே அதை வச்சு 1 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது அவர் என்ன சொல்றார், இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்தை அனுபவிக்காம, அதாவது சுக துக்கங்களை அனுபவிக்காம பண்ணினோம்னா என்ன இன்னொரு லாபம் அப்படின்னு சூட்சமாக இன்னொரு விஷயத்தை சொல்றார். ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது நம்மளை இப்போ தான் பண்ணோம், அந்த கர்மா தான் நம்ம அதில் நம்ம அனுபவிக்கிறோம், இன்பத்துங்களை அனுபவிக்கிறோம். அந்த இன்பத்துக்கும் நம்மளை கட்டுப்படுத்துறது, பிறகு எடுக்கிறது. இப்போ எடுக்காம அந்த ஞானி அப்படி பண்ணல, விட்டுட்டான் இல்லையா? இப்போ இந்த ஞானியை வச்சு பார்க்கணும். இப்போ அந்த ஞானிக்கு அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு தான் அந்த லட்டை வந்து இல்லையா? பிறகு எடுக்கிறதே பகவான் தீர்மானம் பண்ணிட்டான். நம்மளுடைய இந்த கர்மாக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும், எழுது பண்ணலாம் தீர்மானம் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு எல்லாமே. இப்போ அந்த ஞானிக்கும் அதே போல பகவான் தீர்மானம் பண்ணியிருப்பான், இந்த லட்டை தீர்மானம்னு இருக்கும் இல்லையா? அதனால அவங்க சேர்ந்துருக்கு. அந்த லட்டை அவங்க சேர்ந்தது காரணம் என்னன்னா பகவான் தீர்மானம் பண்ணியிருக்கான், இந்த ஞானிக்கு சேர்ந்துருக்கு. இப்போ அந்த லட்டை அவன் சுவைச்சி சாப்பிட்டு இன்பத்தை அனுபவிக்கல. இவன் தான் இவன் அனுபவிச்சா அவனுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்துப்போம், இவனை விட்டு பார்த்துப்போம். இந்த ஞானி அந்த சுவைச்சி சாப்பிட்டு இன்பத்தை அனுபவிக்கல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் சுவாமிகள் என்ன சொன்னாருங்க, அதனால இவருக்கு ஏற்கனவே கர்மாக்கள் இருக்கும் இல்லையா? ஞானியாக இருந்தாலும் இப்போ ஞானியாக இருக்கான், இதுக்கு முன்னாடி பரவாயில்ல ஞானம் இருக்கும் இல்லையா, கர்மாக்கள் இருக்கும் இல்லையா, அந்த கர்மாவில் ஒன்று கழிச்சுடுறான். இந்த சுகத்தை அனுபவிக்கலையே இல்லையா? 2 சாப்பிட்டு சுகத்தை அனுபவிக்கணும், அனுபவிக்கல. அப்போ என்ன பண்ணா சுவாமி, இவன் இந்த சுகத்தை அனுபவிக்காத இந்த ப்ளஸ்ஸை எடுத்து இவன்கிட்ட மைனஸ் கர்மா ஏதாவது இருக்கும் இல்லையா, அது காம்பன்சேட் பண்ணிருக்காங்க. ஸோ பழைய கர்மாவில் ஒரு கர்மா கிடையாது. எவ்வளோ சூட்சமான விஷயமா இருக்கும். நம்ம சாப்பிட்டு இன்பத்தை அனுபவிச்சு கர்மாவை செஞ்சு புது கர்மாவை ஏற்படுத்திட்டு புது பிறவை ஏற்படுத்திக்கிறோம். அவன் பண்ணாதனால அவருக்கு பழைய கர்மாலேயே ஒரு கர்மா எழுதி போயிடும். எவ்வளவு சூட்சமான விஷயம். அதனால் நாம் எந்த கஷ்டமோ நஷ்டமோ சுக்கமோ துக்கமோ எதாக இருந்தாலும் பகவத் பிரசாதம் அப்படின்னு ஏற்றுக்கிறதுக்கு பழகணும். இதெல்லாம் தியரிட்டிக்கலாக பேசலாம், அடுத்த விஷயம் முடியாது. ஆனால் எப்போது நம்ம ஞாபகம் வரணும். இது ஏன்னா இந்த மனசில் என்ன ஒரு விசித்திரம்னா, அது எதை இருந்தாலும் அது போட்டு உள்ளே போட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், அந்த ஸ்வீட்டு சமாச்சாரத்தில் அந்த மனசுக்குள்ள அந்த ஸ்வீட்னஸ் போய் போகணும். அதே போல் இப்போ நம்ம நல்ல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நல்ல விஷயங்களையும் அதை மட்டும் போட்டு வச்சுக்கோங்கள. மனசுக்கு எதுக்கு அது வித்தியாசம் கிடையாது, நல்லது கெட்டதுக்குலாம் வித்தியாசம் கிடையாது. இந்த நல்ல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம், பகவத் விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்களை அதை என்ன பண்ணுறது, உள்ளே போட்டு வச்சுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு சமயம் வரும்போது அது திறந்து அந்த நமக்கு யூஸ் ஆகும். அப்போ அடுத்த ஸ்டெப்பு போகும். இப்போ கேட்கறது பேசுறது அப்படிங்கிற லெவலில் இருக்கும். அடுத்தது கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக அதை ப்ராக்டிஸில் கொண்டு வச்சு ட்ரை பண்ணும். ஸோ மனசு அப்போ அது கடந்து போகும். ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ஆசைப்பட்டோம்னா அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசு திறந்துடும். ஸோ அதனால் நாம் இந்த சுகம் துக்கம் ரெண்டுத்தையுமே ஒன்றாவே பார்க்கணும். சுகம் துக்கம் சுகம் வரும்போது ஆடுறது, துக்கம் வரும்போது துவண்டு போகிறது ரெண்டுமே பண்ணக்கூடாது. அதுதான் இந்த ஒரு ஸ்லோகத்தோட மீனிங். அதுதான் பின்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த சுவாமி என்ன சொல்கிறான்,